சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, இன்று இதுவரையிலும் நீ அறிந்திடாத ஒரு விஷயம் என் குழந்தையின் செவிகளில் இன்று சேர வேண்டிய கட்டாயம். ஏனென்றால் உன் வீட்டில் இன்று இரவு 2 ஆண்களினுடைய நடமாட்டம் இருக்கும். நாளை விடிந்ததும் அதில் ஒருவர் இருக்க மாட்டார். இன்னொருவர் உன் இல்லத்தில் சில மணி நேரங்கள் இருப்பார். இந்த 2 ஆண்களும் உன் வீட்டில் மிகப்பெரிய அசம்பாவிதத்தை நடத்த வருகின்றார்கள். என் அன்பு குழந்தையே, ஆண்கள் 2 ஆண்கள் உனக்கு தெரியாமலேயே உன் வீட்டிற்குள் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களை நீ அறியாமல் இருப்பது மிகப்பெரிய தவறல்லவா? இவர்களை உணராமல் இருப்பது மிகப்பெரிய தவறல்லவா? இதனை என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அப்பா நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா உன்னிடத்திலிருந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்லும் பொழுதாவது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய். இல்லையென்றால் வாழ்க்கை முழுமைக்கும் மிகப்பெரிய கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு வந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற நேரங்களும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் என்னவென்று உனக்கு தெரிய முடியவில்லை என்றால், நான் சொல்வதை கேட்டாவது என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்காக உன்னை தேடி வருகின்ற பொழுதில் எல்லாம் நீ எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி கலங்கி விடாமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு. இந்த சாயப்பா உன்னுடைய வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்களை ஒவ்வொன்றிலும் உனக்கான பெரும் மகிழ்ச்சி அங்கே ஒளிந்து கிடக்கும். ஆனால் இன்று அப்பா சொல்லக்கூடிய விஷயம் உன் வீட்டில் மிகப்பெரிய அசம்பாவிதத்தை நடத்த வருகின்றவர்களின் விஷயம் அல்லவா? அவர்கள் ஏற்கனவே உன்னுடைய வீட்டில் தங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. இனிமேல் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. இனிமேல் அவர்களை எங்கிருந்து கரையேற்றுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. நம்மால் முடிகின்ற ஒரு காரியம் அல்ல. நமக்கு முன்னால் வருகின்ற விஷயங்களும் நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களையும் நாம் என்னவென்று நிச்சயமாக சரியாக உணர வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இனி நடத்துவதை என் குழந்தை தரமாக நடத்தி எப்பொழுதும் போல உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் அதிசயங்களை மேலும் பல உண்மைகளையும் நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் அப்பா உனக்கு சொல்வதையெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்மை சுற்றி நடப்பது என்னவென்று அறியாமல் நீ இருக்கிறாய் என்றால் நமக்கு எதற்கு மற்றவர்கள் விஷயம்? நாம் ஏன் நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் கவனிக்க வேண்டும்? நாம் உண்டு, நம் வேலை உண்டு என்று இருந்து விடலாமே என்று நினைப்பதனால் செய்கின்ற விஷயம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தையே, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன சொல்கிறது என்று உனக்கு புரிகிறதா? எப்பொழுதுமே நாம் இது போன்ற விஷயங்களை இருந்துவிட்டால் நமக்கு கஷ்டங்கள் வந்துவிடும். மற்றவர்களின் விஷயத்தில் உன்னை தலையிட சொல்லவில்லை. மற்றவர்கள் செய்கின்ற விஷயங்களை என்னவென்று பார்க்க சொல்லவில்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உனக்கு இன்னல்களை கொடுக்கின்ற மனிதர்களை நீ சற்று கவனிக்கத்தான் வேண்டும் அல்லவா? இவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்கள், எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் நடத்துகிறார்கள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இல்லாது போனால் உன்னை ஏமாளியாக மாற்றி விடுவார்கள். இதையெல்லாம் கவனிக்காமல் போனால் நிச்சயமாக இவர்கள் உன்னை வேண்டுமென்றே மேலும் மேலும் சோதனைக்கு ஆளாக்குவார்கள். நாம் என்ன செய்தால் என்ன, இவர்கள் என்ன கண்டுபிடிக்கவா போகிறார்கள்? இவர்களுக்கு இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல யார் இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணத்திற்குள் இவர்கள் வந்து விடுவார்கள். இதையெல்லாம் என் குழந்தை நீ இனிமேலும் புரிந்து கொள்ள முடியாது போனால் உன் சாயப்பா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதனால் உனக்கு எந்த பலனும் இருக்கப் போவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவது என்னவென்று உணர வேண்டும். இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு தெரிய வைப்பது என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது, நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் வரும்பொழுது உனக்கு நடத்துவதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உன்னை சுற்றி இந்த சாயப்பா என்று சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய இல்லத்திலும் இன்று இருந்து உனக்கு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை நடத்தக்கூடிய இந்த 2 ஆண்களை பற்றியல்லவா என் குழந்தை இன்று காலை பொழுதிலிருந்து அவர்கள் உன் இல்லத்திற்குள் நடமாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நீ உணர்ந்தாயா என்று சற்று சிந்தித்துப் பார். என் அன்பு குழந்தையே, ஒரு சில விஷயங்கள் தடங்களை ஏற்படுத்தியது. ஒரு சில விஷயங்கள் நீ முடியாது என்று நினைக்கும் பொழுது கூட உன்னால் முடிக்க முடியும் என்று உணர வைத்தது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை அல்லவா?
உன்னை சுற்றிலும் இந்த சாயப்பா உனக்கு நடத்தக்கூடிய அற்புதங்களை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு. உன் முன்னால் நான் வருவதும் உனக்கென சில அற்புதங்களை நான் நடத்தி கொடுப்பதும் எப்பொழுதும் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா தேவையில்லாமலும் காரணம் இல்லாமலும் எதையும் உன்னிடத்தில் சொல்லி விடுவதில்லை. தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நடத்திவிட நான் முன் வருவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்று எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும்பொழுது நான் இதை எப்பொழுதும் உனக்கு சொல்லவில்லை என்றால் நாளை உன்னுடைய வாழ்க்கை நடப்பது என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உன்னாலே உணர முடியாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்களை நாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லாம் நம்மை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பா இதுவரையிலும் கொடுத்தது எல்லாம் போதும் என்று நினைப்பவர்கள் என்னை தொடர வேண்டாம். அதே நேரம் சாயப்பா எப்பொழுது நமக்கு வேண்டியதையும் நமக்கு தேவை என்பதையும் நிறைவாக சொல்வார் என்பதனை நீ உணர்கிறாய் என்றால், நான் பேசுகின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ நம்புகிறாய் என்றால் நிச்சயமாக சாயப்பாவை தொடர்ந்து கொண்டே இரு. அதிசயம் என்று நடக்கும் என்று நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிசயம் எப்பொழுது நடக்கும் என்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்துகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றிலும் நான் உனக்கு நடத்துவது எல்லாம் என்னவென்று உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை நீ ஈடேற வேண்டும். உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நல்லது கொடுப்பவர்களையும் தீயது கொடுப்பவர்களையும் நினைத்து நீ ஒருபொழுதும் கலங்கிவிடக்கூடாது. உண்மைகள் என்னவென்று புரிந்து உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதங்களை என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க பழகி கொண்டால் அது போதும். உன்னுடைய மகிழ்ச்சியை கண்டு உன்னுடைய துரோகிகள் எல்லாம் வயிறு எரிந்து போய் விடுவார்கள் அல்லவா? உன் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று வைத்துக்கொள், அது அவர்களுக்கு கொண்டாட்டம் அல்லவா? ஒரு பிரச்சனை நடக்க வேண்டும், அதை கண்டு ரசிக்க வேண்டும் என்று தானே அவர்கள் நினைக்கிறார்கள். நீ அதற்கு எப்படி இடம் கொடுக்க முடியும் என்று சற்று சிந்தித்துப் பார். அதற்கெல்லாம் இடம் கொடுத்து விடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு எந்நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும். நம் கஷ்டத்தை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கிறார்கள் என்றால் நீ அப்பொழுதே உன் வாழ்க்கையை என்னவென்று தெரிந்து கொண்டு காப்பாற்றி இருக்க வேண்டாமா? நீ அது போன்று நடந்து கொள்ளக்கூடாது. உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? ஒரு கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் நடக்கிறது, சத்தமிடுகிறார்கள். கணவன் மனைவியை கை நீட்டி அடிக்கின்ற மனைவியும் கணவனை திட்டுகிறார் என்று வைத்துக்கொள். இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு என்று யோசித்தாயா? இதனால் என்ன பலன் இருக்கிறது என்று சிந்தித்தாயா? இதுதான் வாழ்க்கை. மீண்டும் நாம் அவர்களோடு தான் நல்லபடியாக பேசப் போகிறோம். உனக்கு என்னை விட்டால் யாருமில்லை, எனக்கு உன்னை விட்டால் யாருமில்லை என்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கின்றோம். அப்படி இருக்கும்பொழுது இதை முடிக்கவும் முடியாது. இது போன்ற பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திப்பதற்கு என்ன காரணம் என்று சற்று நாம் சிந்திக்க வேண்டும். இது நடப்பதனால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அது அத்தனை சந்தோஷம். அவர்கள் இதையெல்லாம் எண்ணி கைத்தட்டி சிரிக்கிறார்கள். இதையெல்லாம் நினைத்து அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள். இப்படியெல்லாம் நடக்கிறதே என்று சொல்லி அவர்கள் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறார்கள். இது போன்றெல்லாம் இந்த சூழ்நிலைகள் ஒரு சில விஷயங்களை நடத்துகின்ற பொழுது நான் சொல்வது போல எல்லோருமே சற்று பொறுமை காத்து இதனால் என்ன நடக்கப் போகிறது என்பதனை யோசித்து மற்றவர்களுடைய சந்தோஷத்திற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காமல் உனக்கான நேரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்த நினைக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன் முன்னால் நின்று உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லாம் நாம் நிச்சயமாக தெளிவுபடுத்த நினைக்கின்றேன். இன்று உன் இல்லத்திற்குள் நடமாடிக் கொண்டிருக்கின்ற அந்த 2 ஆண்களில் ஒருவர் சாயப்பா. அதாவது ஒன்று உன் சாயப்பா, இரண்டாவது உன் கந்தப்பெருமான். அதாவது இன்றைய நாள் உன்னுடைய இல்லத்திற்குள் உன் சாயப்பாவும் முருகரும் அமர்ந்திருக்கிறார் என்பதனை மறந்து விடாதே. இந்த 2 பேரும் சேர்ந்தால் ஒரு இல்லத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? அங்கு என்ன அசம்பாவிதம் நடக்கும் தெரியுமா? உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளும் உன் இல்லத்திற்குள் நடமாடிக் கொண்டிருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களும் அங்கிருந்து ஓட்டம் எடுக்கும். இந்த அசம்பாவிதத்தை தான் உன் வீட்டில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாளைய விடியும் பொழுதில் உன் சாயப்பாவும் உன் கந்தனும்
அதாவது முருகப்பெருமானும் உன் வீட்டில் இருக்கின்ற கெட்ட சக்திகள் எல்லாம் அழித்து நல்ல சக்தியை, அதாவது இந்த 2 பேரும் உன் வீட்டில் வந்து அமரப் போகின்றார்கள். நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகின்றது. நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் எல்லாம் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது என்பதனை மறந்துவிடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.